இன்னும் தூங்கிட்டே இருக்கிறியா நீ? எவ்வளவு நேரம் தூங்குறது? அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது ஒரு இது இருக்கா உனக்கு? நினைப்பு இருக்கா? ஒரு வளர்ந்தாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போற, இன்னும் 3 நாள்ல கல்யாணமா? நீ பாரு, உங்க அப்பா பாரு ஏதாவது வந்து பொண்ணை எழுப்பலாம் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அவருக்கு என்ன, தூங்குனா தூங்கிட்டு போயிட்டோம், இவ பாட்டி இவர் உட்காந்து செல்ல நோண்டிட்டே அது என்னதான் பார்ப்பீங்களோ, அது என்னதான் ஐபிஎல் கிரிக்கெட் பார்ப்பீங்களோ, அது என்னதான் இது பார்ப்பீங்களோ, பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. காலங்காத்தால பார்த்துட்டு இருந்தா எனக்கு எப்படி வேலை ஆகும்? அவ்வளோ எந்திருக்கிறது இல்லை, நீங்களும் ஒரு ஹெல்ப் பண்றது இல்லை. இதான் சமைக்கணும், சாப்பிடணும், பொண்ணை போய் எழுப்பலாம், ஏதாவது இருக்கா? நானே போய் எழுப்புறேன் அவளை போய். லதா, லதா எந்திரிமா, மணி 9 ஆச்சு. அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணாட்டா போட்டோம். நீ எந்திரிச்சு பல்ல தேய்ச்சி குளிச்சு கொஞ்சம் ரெடி ஆகு. காலங்காத்தால குளிக்கிற பழக்கமே இல்லப்பா இந்த காலத்து பசங்களுக்கு. ஏய் எந்திரி கண்ணு, எந்திரிமா. வந்து அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, இன்னும் 3 நாள்ல கல்யாணம் வச்சிருக்கோம். நீ வந்து என்ன சரியா சாம்பார் மட்டும் கத்துக்கிட்ட, இன்னும் சட்னி பண்றதெல்லாம் எப்படின்னு கத்துக்கவே இல்லை. இன்னும் 4-5 வகையான சட்னி சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். நீ அதெல்லாம் கத்துக்கவே இல்லைம்மா. சாம்பார் செஞ்சா போதுமா? சீக்கிரமா எந்திரிச்சு வாடா டேய். இந்த அம்மா போய் ஸ்டவ் கிட்ட நின்று சமைக்கிறேன், அதுக்குள்ள எந்திரிச்சு வந்துடு. என்ன கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. அம்மா வந்தவங்க எல்லாம் கெஸ்ட் எல்லாம் அம்மா, சித்தி, அதுக்கப்புறம் அத்தை எல்லாரும் 3 நாள் இருந்து சமாளிச்சு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு மாமனார் வேற ரெடி ஆயிட்டாரு, வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருக்காரு. மாமனாரை சமாளிக்கிறது தான் எப்படின்னு தெரியல. எப்பயும் போல எனக்கு தெரிஞ்ச சாம்பார் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் அதை வச்சு சமாளிக்கணும். பார்க்கலாம் என்ன சொல்றாரு பார்க்கலாம். மருமகளே என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு டைம் ஆச்சு, ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டே இருக்கேன். மாமா இல்ல ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. ரெடியா பிரபு என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னும் தூங்கிட்டே இருக்கானா? இட்லியும் சாம்பார். பிரபு தூங்கிட்டு தான் இருக்கா. அப்படி அது ராத்திரி மீட்டிங் அம்மா படுக்கிறதுக்கே மணி 11-12 மீட்டிங் முடியும் போதுன்னு சொன்னாரா? எப்பயும் இப்படிதானே மாமா? இல்லை பொதுவாக லேட் நைட் தான் தூங்குவாங்க. இட்லிக்கு என்னம்மா சாம்பார் தானே, ரசம் இது சட்னி பண்ண மாட்டியா? இன்னைக்கு நீங்க நியூஸ் பார்க்கலையா மாமா? நியூஸா? சொல்லுமா என்ன விஷயம்? காலையில நியூஸ்ல சொன்னாங்க, இன்னைக்கு வந்து சாம்பாரோட இட்லியோட சாம்பார் மட்டும் சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு ரேஸ் எல்லாம் வருதாமா, அது வந்து சட்னி இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, சாம்பார் சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து அந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் சட்னி செய்யலான்னு இருந்தேன்னா, அப்புறம் வேணாம் சாம்பாரே செஞ்சாக்க போதுன்னு சொல்லிட்டு சாம்பார் செஞ்சு வச்சுட்டேன். ஏதோ நல்லதுன்னு சொன்னாங்க காலையிலேயே நியூஸ்ல, சரி அதனாலதான் அந்த மாதிரி செஞ்சோம் மாமா. சட்னிக்கும் சாம்பாருக்கெல்லாம் கூட நியூஸ்ல சொல்றாங்க. அது என்னமோ தெரியல, இன்னைக்கு சொன்னாங்க காலையில நியூஸ்ல சொன்னாங்க. நான் இன்னைக்கு கேட்கல, நியூஸ் பார்க்கல போல இருக்கு. நீ பார்க்கல, நான் பண்ணேன். சரி பாத்துக்கலாம், சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு சாம்பார் சூப்பரா தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓகே ஓகே சாப்பிடு மாமா. சரி நான் சாப்பிடுறேன். ஆபீஸ் கிளம்புற நேரம் ஆச்சு. மாமனாரு நேத்து இட்லி சாம்பார் செஞ்சு சமாளிச்சாச்சு, இன்னைக்கு பூரி செஞ்சு வச்சுட்டேன். பூரி ஏதோ அப்படியே பண்றதுக்கு ஏதோ தெரிஞ்சு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, செஞ்சுட்டேன். அதே மாதிரி சாம்பார் தான் செஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு ஒரே மாதிரி சாம்பார் தான் செய்ய தெரியும். செஞ்சு அம்மா அப்பவே சொன்னாங்க கத்துக்கோன்ட்டு சாம்பார் வச்சு சமாளிக்கணும். இன்னைக்கும் மாமனார் வந்து உட்காந்துட்டாங்க டைனிங் டேபிள்ல, போய் பார்க்கணும், சமாளிச்சுதான் ஆகணும். மாமா மாமா டைம் ஆயிடுச்சு மாமா. ரெடியா டைனிங் டேபிள் வந்துருக்கீங்க. நானும் டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். 5 மினிட்ஸ் இருக்கு, பரவாயில்ல, கொண்டு சாப்பிட்டு கிளம்புறேன் நான். டைம் ஓகே ஓகே. என்னங்க மாமா, இன்னைக்கு பூரி பண்ணியிருக்கேன். பூரியா? வெரி குட் வெரி குட். பூரி சாம்பார். பூரிக்கு சாம்பாரா? ஆமா மாமா. அது இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையா இருக்கா, இன்னைக்கு வந்து வீட்டுல சாம்பார் செஞ்சு லட்சுமி கடாட்சம் ரொம்ப நல்லதுன்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு பருப்பு போட்டு சாம்பார் வந்து வச்சுட்டேன். இன்னைக்கு அவ்வளோ நல்லதாம்மா, வீட்டுல சூப்பரா இருக்குமா, லட்சுமி கடாட்சமா இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால நீங்க சாப்பிட்டுக்கோங்க மாமா. அப்படியா? எப்பவுமே பூரிக்கு மசாலா தான் காம்பினேஷனு.
ஏதோ காரணம் சொல்லி சாம்பார் கொண்டு வந்து இல்லைங்க மாமா, வச்சிருக்காரு. நிஜமாவே ரொம்பவே நல்லது. ஆ. பாருங்க, லட்சுமி கடாட்சம் வந்து இந்த வீடு எவ்வளவு நல்ல செழிப்பா ஆக போகுதுன்றத பாருங்களேன். ஓகேம்மா, நீ வந்த நேரம் வீடு நல்லா முன்னேறட்டும். சரி சரிம்மா, சாப்பிடுங்க. சரி. சரி சாப்பிடுங்க. அச்சச்சோ, 3வது நாள் இன்னைக்கு சமாளிக்கணும். என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நாள் இட்லி பண்ணியாச்சு, சாம்பார். அடுத்த நாள் வந்து பூரி பண்ணியாச்சு, அதுக்கும் சாம்பார். இன்னைக்கு பொங்கல் பண்ணி வச்சுட்டேன், அதுக்கும் சாம்பார் தான் கொண்டு போய் கொடுக்கணும். பாவம் மாமனார் என்ன பண்ண போறாங்களோ தெரியல. எப்படியாவது இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமாளிச்சு தான் ஆகணும். சமாளிச்சுட்டு எப்படியாவது அவரை சமாளிச்சிடுறேன். பாவம் இவரும் பாவம் ரொம்ப நல்லவர் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் பாவம் திரும்ப அதையே செஞ்சு அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது யூடியூப்ல வந்து பார்த்து பானுமதி குரு சேனல்ல பார்த்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க, அதில் ரொம்ப நிறைய சைட் டிஷ் எல்லாம் போடுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால அந்த சேனல்ல போய் பார்த்து நிறைய சைட் டிஷ், அதாவது சட்னி வெரைட்டிஸ், சைட் டிஷ் வெரைட்டி எப்படியாவது கற்றுக்கிட்டு மாமனாருக்கு நாளைக்காவது கரெக்டாக செஞ்சு போட்டு அவர் திருப்தி கொடுக்கும். லதா, மருமகளே, என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா வந்துட்டேன் மாமா. இல்ல டிஃபன் எல்லாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இன்னைக்கு எனக்கு எப்படியும் சாட்டர்டே லீவ் தான், ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இல்லை. ஏதோ கொஞ்ச நேரம் அவனோட உட்காந்து பேசிட்டு இருக்கலாமேன்னு தான். எங்கே போனான் அவன்? காலையிலேயே மாமா, இன்னைக்கு ஏதோ சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவுன்றதுனால எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு மேட்ச் விளையாட போயிடுவாங்களாமே. அன்னைக்கு தான் ஜாலியாக எல்லாம் மேட்ச் விளையாட போவாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேயே எந்திரிச்சு போயிட்டாரு. அது என்னவோ டெய்லி 10 மணி 9 மணி வரைக்கும் தூங்குறவர் இன்னைக்கு 5:30 ஏதோ 5:30 5:45 எந்திரிச்சு நான் படுத்துட்டு இருக்கேன். அவர் பாட்டுக்கு அவர் விளையாடுறதுக்கு எந்திரிச்சு போயிட்டாரு. இன்னைக்காவது சேர்ந்து சாப்பிட்டு கல்யாணம் ஆனாலும் அவன் அதெல்லாம் விடல. வெரி குட், அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். விடு. சரி மாமா, டிஃபன் ரெடியா தான் இருக்கு. நான் கொண்டு வந்து தந்துறேன், சூடா இருக்கும்போதே சாப்பிடுங்க. சரி கொண்டு வந்து தரேன். அவர் வந்து எப்பயாவது சாப்பிட்டுக்கிட்டோம். சரி, என்னையும் நீ அப்பாவுக்கு போட்டுட்டு நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. கொண்டு வந்து தரேன் மாமா, சாப்பிடுங்க. ஓகே சாப்பிடலாம். மாமா, இன்னைக்கு பொங்கல் பண்ணிருக்கேன் மாமா. டெய்லி ஒரு வெரைட்டியா டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். டிஃபன் சாம்பாரா? அது வந்து யூடியூப்ல நான் நைட்டு பார்த்துட்டே இருக்கும்போது என்னாச்சு, ஒரு ஜோசியர் வந்து ரொம்ப நல்லா சொல்றவர். அவர் வந்து இன்னைக்கு கடகராசிக்கு வந்து பையன் கடகராசி தானே, பிரபு வந்து கடகராசி தானே, கடகராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து சாம்பார் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு போட்டு சொன்னார் அவரு. சொன்ன உடனே இன்னைக்கு ஏதோ வெரைட்டியா பண்ணலாம், அவன் பண்ணி உங்களுக்கு அசத்தலாம்னு நினைச்சேன்னா அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த ராசிக்கு நல்லதுன்னு சொல்லும் போது நம்ம செஞ்சுதானே மாமா ஆகணும். சரின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க மாமா. சரி சாம்பார் பரவாயில்ல, நான் சாப்பிட்டு இருக்கோம். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா? தண்ணியே வைக்காம தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். தண்ணி எடுத்துட்டு வரீங்க. பாவம் மருமகளுக்கு எதுவும் தெரியாது, சமைக்க தெரியல போல இருக்கு. தெரிஞ்சுதான் சாம்பார் இதையே சொல்லி செஞ்சுட்டு இருக்கா. ஒவ்வொரு நாளும் ஒரு காரணம் வேற புதுசாக கண்டுபிடிக்கணும். பாவம் ஒன்று பண்ணலாம். நாம் நாளைக்கு எந்திரிச்சு கிச்சன் போயிட்டு எப்பவும் போல் நாமளே போயிட்டு ஒரு 2 சட்னி செஞ்சு அந்த பொண்ணுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாக்க அதுவும் கற்றுக்கும். அது பாவம் சின்ன பொண்ணு தானே, தெரிஞ்சுக்கிட்டு விட நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே, இது நல்லா தான். இல்லை ஒன்றும் இல்லை. நாளைக்கு உனக்கு நீ யூடியூப்லாம் பார்க்காத, நான் உனக்கு சட்னி எப்படி தெரிஞ்சு சொல்லி கொடுக்குறேன். நீ யூடியூப் பாரு. பண்ணுவேன் மாமா, சுமார் பண்ணுவேன். இருந்தாலும் நீங்க சொல்லி கொடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுறேன். உங்களுக்குலாம் நல்லா தெரியுமா மாமா? எனக்கு பழக்கம் இருக்குமா? அப்படியா? அப்படின்னா கற்றுக்கிறேன் மாமா. உங்களுக்கு எனக்கும் ஓரளவுக்கு தெரியும். இது ஆஃபீஸு வேலைன்னு போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பையனும் நீங்களும் நல்லா சாப்பிடணும் இல்லைங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லித்தாங்க, நான் கற்றுக்கிறேன். ஓகே, வெரி குட். திருப்தியாக சாப்பிடுங்க. அசத்தலாம், அவ்வளோதான்.